ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற எல்லா எக்ஸாம்லையும் கேட்குற யூனிட் 9 தான் பார்க்க போகிறோம். யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம். இந்த ஒரு வீடியோவே பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2 மற்றும் குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்குமே போதுமானது. ஸோ இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். தமிழ்நாட்டில் கொண்டு வந்த திட்டங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 7 பிரிவாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன், பெண்கள் அதிகாரம் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமான திட்டங்கள். இது முழுக்க முழுக்க பெண்களுக்கானது. அடுத்து கல்வி, அடுத்து சுகாதாரம், வறுமை ஒழிப்பு, ஹெல்த் அண்ட் பாவர்ட்டி எரடிகேஷன். அடுத்து சீஃப் மினிஸ்டர் ஸ்கீம். இதில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஓமந்தூரா ராமசாமி 1947 பதவியேற்றிலிருந்து 2021 வரை உள்ள திட்டங்கள் இதில் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா அதில் போக சில விடுபட்ட திட்டங்கள். அடுத்து 2021 24 வரை கொண்டு வந்த திட்டங்கள், இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கொண்டு வந்த திட்டங்கள். அடுத்து கவர்னன்ஸ், மின் ஆளுகை. இந்த வீடியோவில் முழுக்க நாம் இந்த 7 டாப்பிக்கில் உள்ள திட்டங்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கான அதிகாரம். இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி வர பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திட்டமும் கவர்மெண்ட் கொண்டு வந்தது கிடையாது. சொல்லப்போனால் ஆண்களுக்கு கொடுக்குற மரியாதை பெண்களுக்கு அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ பெண்களை அதிகாரப்படுத்துவதற்காக நிறைய திட்டங்கள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. பெண்கள் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவங்கள முன்னேற்றத்துக்காக கொண்டு வந்த திட்டங்கள் தான் இது. அதுக்கப்புறம் பாலின சமத்துவம் அடையிறதுக்காகவும் இந்த திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்த காலத்தில் பெண்களும் ஆண்களும் எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருந்தாலும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் பாருங்கள், பெண்களை கொஞ்சம் இழிவுபடுத்துகிற மாதிரியும் பெண்களை கொஞ்சம் கம்மியாக தான் பேசியிருப்பாங்க. அதாவது 2000க்கு முன்னாடி வந்த படங்களில் அந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் படங்களில் பேச முடியாது. ஸோ காலம் எவ்வளவோ முன்னேறிட்டு பெண்களுக்கும் அதிகாரம் நிறையா கொடுத்துட்டாங்க. இன்னும் கொடுத்துட்டே இருக்காங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரி வாங்க பார்ப்போம். 2011 சென்சஸ் படி பார்த்திங்கன்னா 121 கோடி பேர் இந்தியாவில் வசிக்கிறாங்க. அதில் பெண்கள் 48.5% பேர் இருக்காங்க. ஆண்கள் பெண்கள் பாலின விகிதம் பார்த்திங்கன்னா 1000 ஆண்களுக்கு 943 பெண்கள் தான் இருக்காங்க. கேரளா ஃபஸ்ட்டு இருக்குது, 1084 பெண்கள் 1000 ஆண்களுக்கு இருக்காங்க. ஹரியானாவில் 877, அதுதான் நாட்டிலே குறைஞ்ச செக்ஸ் ரேஷியோ உள்ள மாநிலம். உலக அளவில் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச பெண்கள் தினமாக கொண்டாடுறாங்க. பிப்ரவரி 13 தேசிய பெண்கள் தினமாக இந்தியாவில் கொண்டாடுறோம். அது யாரோட பிறந்தநாள்னா சரோஜினி நாயுடு பிறந்த தினத்தை தான் தேசிய பெண்கள் தினமாக நாம் கொண்டாடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பான திட்டங்கள் கொண்டு வந்ததை நம்ம பார்ப்போம். மார்ச் 8 சர்வதேச பெண்கள் தினம், இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. பிப்ரவரி 13 நேஷ்னல் உமன்ஸ் டே. பிப்ரவரி 24 பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேர்ள் சைல்டு சேஃப்டி டே, பெண் குழந்தை பாதுகாப்பு தினம். இது செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிறந்தநாளை நாம் கொண்டாடுறோம். பெண்கள் பாதுகாப்பு திட்டங்கள் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டம் 1992. இது சேலம் மாவட்டத்தை தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. எதுக்காகனா பெண் சிசு கொலையை தடுக்கிறதுக்காக. இப்போ பெண் சிசு கொலை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்படலனாலும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி விவேக் நடித்த படத்தில் கூட பெண் குழந்தையை கள்ளிப்பால் ஊற்றி கொள்றதா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இல்லை பார்த்துருப்போம். ஸோ அதை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த தொட்டில் குழந்தை திட்டம். சில ஊர்லலாம் கிராமத்தில் பெண் குழந்தை பிறந்தாலே அவங்கள கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுருவாங்க. அப்படி எதுவும் அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுங்கக்காண்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட்டே தொட்டில் வச்சுருப்பாங்க. பெண் குழந்தை வேண்டாம்னா அந்த தொட்டிலில் போட்டுட்டு போயிடலாம். அந்த குழந்தைய கவர்மெண்ட் அரசு இல்லங்களில் வளர்த்து யாராவது குழந்தை இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தத்தெடுக்க வசதி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட திட்டம் நல்ல வெற்றி அடைஞ்சனால 2001 மதுரை, தேனி, திண்டுக்கல், தருமபுரி இந்த மாவட்டங்களில் விரிவுபடுத்தினாங்க. அடுத்து முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் 1992. இது எதுக்காகனா பெண்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்காகவும் பெண் சிசு கொலை தடுக்கிறதுக்காகவும் குழந்தை பாலின விகிதத்தை அதிகரிக்கவும் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பெண் குழந்தையை வளர்க்க கஷ்டப்படுற ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் இருந்துன்னா அந்த குழந்தை பேரில் 50,000 ரூபா கவர்மெண்ட் டெபாசிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 18 வயசு வந்த பிறகு இந்த ரூபாவை கொடுத்துருவாங்க. அடுத்து 2 பெண் குழந்தை இருந்துன்னா ஒவ்வொரு குழந்தை பேர்லேயும் 25,000 ரூபா கவர்மெண்ட் டெபாசிட் பண்ணும். அடுத்து பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ். இது 2015 கொண்டு வந்தது. பெண் குழந்தையை பாதுகாப்போம், பெண் குழந்தையை கற்பிப்போம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா பெண் குழந்தை பிறந்த உடனே அவங்க கொல்றப்படுறதை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான். தமிழ்நாட்டில் 1992 கொண்டு வந்ததை இந்தியா முழுக்க 2015 கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷம் பின்னாடி தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் அதே நோக்கம்தான், இன்க்ரீஸ் செக்ஸ் ரேஷியோ, பாலின வேறுபாட்டை குறைக்கணும்.
அடுத்து ப்ரொமோட் கேர்ள் எஜுகேஷன், பெண் கல்வியை அதிகரிக்கிறதுக்கும் கொண்டு வந்த திட்டம் தான் இது. நாடு முழுக்க பாலின வேறுபாடு வந்து ரொம்ப குறைவாக இருக்க 100 மாவட்டங்களை செலக்ட் பண்ணி இந்த திட்டத்தை அமல்படுத்தினாங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 2015 கடலூரில் மட்டும் இதை அமல்படுத்தினாங்க. அடுத்து பெண்களுக்கான திருமண நிதி உதவி திட்டங்கள், மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இன்டர்கேஸ்ட் மேரேஜ் ஸ்கீம் 1968. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதி உதவி திட்டம். இதை வந்து 2 பிரிவாக பிரித்து நிதி உதவி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறவங்க வந்து 10ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்காங்களாம். அவங்களுக்கு 25,000 ரூபா நிதி உதவியும் 8 கிராம் 22 கேரட் கோல்டு காயினும் கொடுக்குறாங்க. டிகிரி வேறு படிச்சிருந்தாங்கன்னா 50,000 ரூபாய் நிதி உதவியும் 8 கிராம் 22 கேரட் கோல்டு காயினும் கொடுக்குறாங்க. டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கான வருமான வரம்பு எதுவும் கிடையாது. அவங்களுக்கு வந்து இன்கம் வந்து எந்த அளவு இருந்தாலும் இதை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் மினிமம் வந்து 18 ஏஜ் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கடந்திருக்கணும். இதுக்காக 2 ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு பர்சன் வந்து ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினராக இருக்கணும். இன்னொரு பிரிவில் பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து முற்போக்கு வகுப்பினராக இருக்கணும். அதாவது ஓசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருக்கணும். இன்னொரு பர்சன் வந்து பிசி அல்லது எம்பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருக்கணும். இப்படி தான் கலப்பு திருமணம் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த நிதி உதவி கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் மெமோரியல் விடோ ரீமேரேஜ் ஸ்கீம் 1975. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண திட்டம். இது வந்து விதவையாக இருக்கவங்க வந்து மறுமணம் பண்ணிக்கிறதுக்காக நிதி உதவி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கல்வி தகுதி எதுவும் இல்லை, 25,000 நிதி உதவியும் 8 கிராம் கோல்டு காயினும் கொடுக்குறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா டிகிரியோ டிப்ளமோவோ படிச்சிருந்தா 50,000 ரூபாவும் 8 கிராம் தங்க நாணயமும் கொடுக்குறாங்க. இதுக்காகவும் வருமான வரம்பு எதுவும் கிடையாது, அதாவது இன்கம் லிமிட் எதுவும் கிடையாது. வயசு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து 20 வயசு அடைஞ்சிருக்கணும், ஆண்கள் வந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்து ஈவேரா மணி அம்மையார் மெமோரியல் விடோஸ் டாட்டர் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். ஈவேரா மணி அம்மையார் நினைவு விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம் 1982. இந்த திட்டத்தில் வந்து கணவனை இழந்த பெண்கள் தங்களோட மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது இந்த நிதியுதவி கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. இதுவும் 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. கல்வி தகுதி எதுவும் இல்லைன்னா, அதாவது அவங்க டிகிரி படிக்கலாம் 25,000ம் 1 பவுன் தங்கமும் கொடுக்குறாங்க. ரெண்டாவது டிகிரியும் டிப்ளமோ முடிச்சிருந்தா 50,000ம் 1 பவுன் தங்கமும் கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா வருமான லிமிட் வச்சுருக்காங்க. இன்கம் வந்து வருஷத்துக்கு 72,000க்குள்ளே இருக்கணும். வயசு வந்து கேர்ளுக்கு, அதாவது பெண்ணுக்கு வந்து 18 வயசு முடிஞ்சிருக்கணும், ஆணுக்கு வந்து 21 வயசு முடிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அன்னை தெரசா மெமோரியல் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஃபார் ஹெல்ப்லெஸ் உமன். அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண் திருமண நிதி உதவி திட்டம். இது வந்து 1985 கொண்டு இருந்திருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா பிளான் 1, 2 வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு டிகிரி முடிக்காதவங்களுக்கு 25,000 ரூபாயும் 1 பவுன் தங்க நாணயமும் கொடுக்குறாங்க. டிகிரி முடித்தவங்களுக்கு 50,000 ரூபாவும் 1 பவுன் தங்க நாணயமும் கொடுக்குறாங்க. அடுத்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம். அதாவது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உதவித்தொகை திட்டம். இது வந்து 2022 ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டம் வந்து முன்னாடி பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணும்போது இது வந்து 50,000 ரூபாவும் தங்க நாணயமும் கொடுத்தாங்க. அதைத்தான் இப்போ மாற்றி புதுமை பெண் அப்படிங்கிற திட்டமாக மாற்றிட்டாங்க. இந்த திட்டம் வந்து 6லேருந்து 12 வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பெண்கள் காலேஜுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபா டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்லேயே கொடுத்துருவாங்க. இப்படி கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா நிறையா பெண்களை வந்து வீட்டில் படிக்க வைப்பாங்க. ஸோ வந்து பெண் உயர்கல்வியை வந்து அதிகரிக்கும். பெண்கள் வந்து காலேஜுக்கு அதிகமாக படிக்க வருவாங்க. அதுக்காக கொண்டு வரதான் இந்த திட்டம். வேறு எந்த ஸ்காலர்ஷிப் இதுவரை வாங்கிக்கிட்டு இருந்தாலும் இந்த திட்டம் வந்து உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சத்தியவாணிமுத்து அம்மையார் மெமோரியல் ஃப்ரீ சீவிங் மிஷின் ஸ்கீம். சத்தியவாணிமுத்து அம்மையார் நினைவு தையல் மிஷின் வழங்கும் திட்டம். இது வந்து விதவை மற்றும் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு வந்து தையல் மிஷின் கொடுக்குறாங்க. வயசு வந்து 20லேருந்து 40க்குள்ளே இருக்கணும். ஆண்டு வருமானமும் வருஷத்துக்கு 72,000க்குள்ளே இருக்கணும். இதுக்காக எந்த கல்வி தகுதியும் கிடையாது. அடுத்து அரசு சேவை இல்லங்கள். இது பார்த்திங்கன்னா ஏழை பெண்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. 7 மாவட்டத்தில் செங்கல்பட்டு, சேலம், கடலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, சிவகங்கை, கிருஷ்ணகிரி போன்ற 7 மாவட்டங்களில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து தங்குவதற்கு இடம், உணவு மற்றும் பயிற்சி, தொழிற்பயிற்சி, கணினி பயிற்சி போன்றவை வழங்கிட்டு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த இல்லங்களில் தங்கி 12th வரை படிச்சிருந்தா ஹையர் எஜுகேஷன் உயர்கல்விக்கு போகும்போது 50,000 ரூபா ஸ்டைபண்ட் கொடுப்பாங்க. டிப்ளமோவுக்கு போனால் 30,000 ரூபா கொடுப்பாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா, பெண்களுக்காக நெறைய திட்டம் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்க நாளைக்கு ஆஃபீஸரா போம்போது, இந்த திட்டங்கள் வந்து உங்க வீட்டு பக்கத்தில உள்ள பெண்களுக்கு பயன்படுற மாரி இருந்ததுனா, ஹெல்ப் பண்ணுங்க. அதுதான் நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸரான பிறகு செய்யப்போற மிகப்பெரிய உதவியா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் வுமன் மாநில பெண்கள் வள மையம் 2014ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பெண்கள் வந்து எந்த நேரமும் புகார் அளிக்கிறதுக்காக 181 அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து 24 மணி நேரமும் செயல்பாட்டில இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வெளியூர்ல தங்கி வேலை பார்க்குற பெண்களுக்காக கவர்மெண்ட்டே ஹாஸ்டல் கட்டி குடுத்துருக்காங்க. இது வந்து 2014லேருந்து இந்த ஹாஸ்டல் வந்து செயல்பாட்டில இருக்கு. அடுத்து பெண்களுக்காக மாநில பெண்கள் ஆணையம் 1993ல கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து பெண்கள் நலனுக்காக நெறைய திட்டங்கள் வகுக்கிறதுக்காக வேலை செய்வாங்க. ஒரு தலைவரும் 9 உறுப்பினர்களும் இருக்காங்க. இவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள பிரச்சனைய அலசி ஆராய்ஞ்சு, பெண்களுக்கான கொள்கை வகுக்கிறதுல ரொம்ப முக்கியமான பணிகள் செய்றாங்க. அடுத்து தமிழ்நாடு சோசியல் வெல்ஃபேர் போர்டு 1954ல கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு சமூக நல வாரியம். பெண்கள் மற்றும் குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக இவங்க வேலை செய்வாங்க. ஒரு சேர்மன் மற்றும் 30 உறுப்பினர்கள் இருக்காங்க. இது வந்து கல்வி, பயிற்சி, பிற ஏதாவது பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இவங்க வந்து வேலை செய்வாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில குடும்பத்தில நடக்கிற பிரச்சனைய தீர்த்து வைக்கிறதுக்காக குடும்ப நல ஆலோசனை மையம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபேமிலி அட்வைஸ் சென்டர். இவங்க வந்து தம்பதிகளுக்கும், குடும்ப உறுப்பினர்களுக்கும் உரிய ஆலோசனை வழங்குவாங்க. அடுத்து குடும்பங்கள் வந்து பிரிஞ்சிடாம பாதுகாக்கிறதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. குடும்ப ஒற்றுமை மேம்படுத்துறதுக்காக அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதில வந்து வரதட்சணை கொடுமைகள், குடும்ப வன்முறை, குடிப்பழக்கத்தால் கொடுமைகள் இந்த மாரி பிரச்சனை இருந்தா பெண்கள் வந்து அங்க போய் அணுகலாம். பெண்களுக்கும், எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கும், அவங்கள வந்து எப்படி அதிலேருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிற ஆலோசனை வந்து வழங்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெண்களை முன்னேற்றுவதற்காக கவர்மெண்ட்ல வந்து இடஒதுக்கீடு குடுக்குறாங்க. இந்த இடஒதுக்கீடு எதுக்காக குடுக்குறாங்கன்னா, பெண்கள வந்து அரசியல் ரீதியாக முன்னேற்றதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2016ல பஞ்சாயத்து போன்ற உள்ளாட்சி அமைப்புகள்ல வந்து பெண்களுக்காக 50% வந்து இடஒதுக்கீடு குடுத்துருக்காங்க. அடுத்து அரசு வேலைகள்ல பெண்களுக்குன்னு 40% வந்து இடஒதுக்கீடு குடுத்துருக்காங்க. அடுத்து சோசியல் புரொடெக்ஷன் ஸ்கீம்ஸ் அதாவது சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டம் ரூ. 1000 ஒரு மாசத்துக்கு குடுக்குறாங்க. யாருக்கெல்லாம்னா ஆதரவற்ற விதவைகள், ஆதரவற்ற மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், 50 வயதிற்கு மேற்பட்ட திருமணம் ஆகாத ஏழை பெண்களுக்கு மாசம் மாசம் ரூ. 1000 குடுக்குறாங்க. அடுத்து வந்து கல்விக்கான திட்டங்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில வந்து 80% வந்து படிச்சவங்களா இருக்காங்க. அதாவது எழுத்தறிவு உடையவர்களா இருக்காங்க. ஆண்கள் வந்து 86%, பெண்கள் வந்து 73.14%. தமிழ்நாட்டில ஃபர்ஸ்ட்டு வந்து கன்னியாகுமரி இருக்கு. கடைசி வந்து தருமபுரி மாவட்டம் வந்து இருக்குது. தமிழ்நாட்டில கல்வி அறிவை அதிகரிக்கிறதுக்காண்டி நெறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அத தான் இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் வித் ஹாஸ்டல் உண்டு உறைவிட பள்ளி. இது வந்து 100% பள்ளியில பசங்க வந்து சேர்றதுக்காக கொண்டு வந்த திட்டம். இது யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பின்றி வாழும் குழந்தைகள் சில்ட்ரன் வித்தவுட் புரொடெக்ஷன். அடுத்து வனப்பகுதியில் வாழும் குழந்தைகள் சில்ட்ரன் இன் ட்ரைபல் ஏரியாஸ். அடுத்து தெருவோர குழந்தைகள் சில்ட்ரன் இன் ஸ்ட்ரீட். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இருக்காது. இல்லன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வரணும். ஸோ, இங்க வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்து கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. இது வந்து பார்த்தீங்கன்னா, 2004ல கொண்டு வந்தாங்க. மொத்தம் வந்து தமிழ்நாட்டில 14 மாவட்டத்தில 61 பள்ளிகள் இருக்கு. இதில வந்து மாதாந்திரம், மாதா மாதம் ஊக்கத்தொகை குடுக்குறாங்க. அடுத்து வந்து இல்லம் தேடி கல்வி. இது வந்து 2021ல கொண்டு வரப்பட்டது. 1லேருந்து 8ஆம் வரை உள்ள மாணவர்களுக்காக கொண்டு வந்தது. இது வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, அந்த கொரோனா டைம்ல வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகல. ஸோ, அந்த டைம்ல உள்ள எஜுகேஷன வந்து நிப்பாட்டாம இருக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அப்புறம் இடைநின்ற மாணவர்கள மறுபடியும் சேர்க்கறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு விழுப்புரம் மாவட்டத்தில மரக்காணத்தில தான் இத ஆரம்பிச்சு வச்சாங்க. இதுக்காக நெறைய வாலண்டியர செலக்ட் பண்ணி, சாயங்காலம் 5 மணிலேருந்து 6:30 வரை ஒரு டியூஷன் மாரி கோச்சிங் குடுக்கறதுக்காக இத கொண்டு வந்தாங்க. அடுத்து எண்ணும் எழுத்தும் திட்டம். அடுத்து வந்து எண்ணும் எழுத்தும் திட்டம். இது பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டுக்குள்ள வந்து 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து குழந்தைகளும் வாசித்தல் மற்றும் அடிப்படை எண்ணறிவு திறன்களை பெறுவதை உறுதி செய்வதற்காக கொண்டு வந்தாங்க. அதாவது 8 வயசு வரை இருக்கிற குழந்தைக்கு வாசிக்கிற திறனும், பேசிக் மேத்ஸும் தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக இத கொண்டு வந்தாங்க.
அடுத்து தொடுவானம் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா நீட் மற்றும் ஜேஇ போன்ற பயிற்சிகள் அளித்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணணுங்கிறக்காண்டி தொடுவானம் அப்படிங்கிற திட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்து 1955 மதிய உணவு திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா காமராஜரால் கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இந்த அளவு ரொம்ப முன்னேறி இருக்குன்னா இந்த மதிய உணவு திட்டம் தான் காரணம் அப்படிங்கிற அமர்த்தியா சென்னே சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்வி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நாடு சுதந்திரம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா கடுமையான உணவு பஞ்சம் வந்து இருந்துச்சு. அதனால் பேரண்ட்ஸ் வந்து தங்களோட பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதே இல்லை. ஸோ சாப்பாடு இல்லாதனால தான் பள்ளிக்கு அனுப்பலை அப்படிங்கிறதுக்காக மதிய உணவு திட்டத்தை வந்து காமராஜர் கொண்டு வந்தார். இதுதான் தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய காரணம்னா ஃபஸ்ட்டு ஸ்கூலை எல்லோரும் படித்து முடித்தாங்க. ஸ்கூல் படித்த உடனே காலேஜ் தேவைப்பட்டுச்சு. அடுத்து வரவங்க காலேஜ் கொண்டு வந்தாங்க. காலேஜ் வந்தோடனே வேலைவாய்ப்பு வேணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்த போய் தமிழ்நாடு இவ்வளோ க்ரோத்தை வந்து அடைஞ்சிருக்கு. அதனால தான் தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களை விட இன்றைக்கி ரொம்ப முன்னேறி இருக்குது. அடுத்து சத்துணவு திட்டம். இது வந்து 1982 எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த மதிய உணவு திட்டத்தை விரிவான முறையில் கொண்டு வந்தார். அடுத்து கல்வி சுற்றுலா. குறிப்பிட்ட ஒரு சில பசங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்கள வெளிநாட்டுக்காக அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சுற்றுலாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஏழை மாணவர்கள் வந்து டியூஷன் போக முடியல, வீட்டிலேருந்தே படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்வி தொலைக்காட்சி 2019 எடப்பாடி அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்காக 2 அவார்டு கொண்டு வந்தாங்க. ஒன்று வந்து புதுமை பள்ளி விருது, சிறப்பாக செயல்படும் பள்ளிகளுக்கு. அடுத்து கனவு ஆசிரியர் விருது, இது வந்து டீச்சருக்கு கொடுக்குறாங்க. அடுத்து தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் 1984 ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக இது கொண்டு வந்தாங்க. அடுத்து தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் 1992. அடுத்து அறிவியல் நகரம் சயின்ஸ் சிட்டிஸ் 1998 இதை கொண்டு வந்தாங்க. படிக்கும்போது இந்த திட்டமும் வருஷமும் நல்லா படிச்சுக்கிடுங்க. ஏன்னா இதில் இருந்தால் மெஜாரிட்டி கொஸ்டினே இருக்கும். அடுத்து தமிழ்நாடு டெக்னிக்கல் எஜுகேஷ்னல் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் 2004 வேர்ல்டு பேங்க் உதவியோடு கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி தர மேம்பாட்டு திட்டம் 2004 உலக வங்கி உதவியோடு இது கொண்டு வரப்பட்டது. அடுத்து தமிழ்நாடு மாநில தொழில்நுட்ப கல்வி மன்றம் 2010 கொண்டு வந்தாங்க. அடுத்து கைதிகளுக்கான சிறப்பு வயது வந்தோர் கல்வி திட்டம், அதாவது பிரிசனர் எஜுகேஷன் 2019. அடுத்து பார்த்திங்கன்னா கற்போம் எழுதுவோம் அப்படிங்கிற திட்டம் 2022 கொண்டு வரப்பட்டது. இது எதுக்காகனா 15 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து எழுத தெரியாது அப்படிங்கிறதுக்காக தனியான ட்ரைனிங் கொடுத்து இதை வந்து அவங்களுக்கு எழுத கற்றுக் கொடுப்பாங்க. அடுத்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணதுக்காக ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஐடி கார்டு வந்து கொடுத்தாங்க கவர்மெண்ட். அடுத்து நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டம் வந்து ஸ்டாலின் அவர்களால் 2022 வந்து கொண்டு வரப்பட்டது. இது வருஷந்தோறும் 10 லட்சம் இளைஞர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்காங்க. அவங்களோட திறமையை வளர்த்து வேலைவாய்ப்பு பெறுவதற்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க. அடுத்து இதில் வந்து கல்வி சார்ந்த வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க. அடுத்து கோடிங் ரோபோட்டிக்ஸ் பயிற்சி சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்து யூபிஎஸ்சி ட்ரைனிங். யூபிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாதம் ஸ்டைபண்டோட இது வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து சுகாதார திட்டங்கள் ஹெல்த் ரிலேட்டட் ஸ்கீம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம். இது வந்து 1989 கொண்டு வரப்பட்டது. ஏழை மகப்பேறு தாய்மார்களுக்கு மாதம் 12,000 ரூபா வந்து ஸ்டைபண்டாக கொடுக்குறாங்க. இப்போ வந்து 2018 18,000 ரூபாவை கொடுக்குறாங்க. மொத்தம் 5 தவணையாக கொடுக்குறாங்க. இது வந்து கர்ப்பிணி பெண்கள் தங்களோட வேலையை விட்டு வரும்போது அந்த காலத்தில் வருமான இழப்புகளை சரி செய்வதற்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த நிதியை பயன்படுத்தி நல்ல சத்தான பொருட்களை சாப்பிட்டு இந்த குழந்தை வந்து எடை குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. அடுத்து அம்மா பேபி கேர் கிட், அம்மா குழந்தை நல பரிசு பெட்டக திட்டம். இது வந்து 2015 கொண்டு வந்தாங்க. இது வந்து குழந்தை பிறந்த பின் வந்து தாய்மார்கள் மற்றும் பச்சிளம் சிசுக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்தாங்க. மொத்தம் வந்து 16 பொருட்கள் அடங்கிய பெட்டி வந்து கொடுப்பாங்க. குழந்தையும் தாயையும் பராமரிக்கிறதுக்காக இந்த பொருட்கள் வந்து பயன்படும். அடுத்து மாதவிடாய் கால சுகாதார திட்டம் மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் ப்ரோக்ராம். இது வந்து 2012 கொண்டு வந்தாங்க. தரம் வாய்ந்த சானிட்டரி நாப்கின் வழங்குறதுக்காக இது கொண்டு வந்தாங்க. ப்ரொவைட் குவாலிட்டி நாப்கின்ஸ். இந்த திட்டத்தோட பெனிஃபிஷரிஸ், அதாவது பயனாளிகள் யாருன்னு பார்த்திங்கன்னா கிராமங்களில் வசிக்கிற 10லேருந்து 19 வயசு வரை உள்ள பள்ளி செல்லும் மற்றும் செல்லாத பெண்களுக்காக கொண்டு வந்தாங்க. இது வந்து சிறையில் இருக்கிற பெண் கைதிகளுக்கும் கொடுக்குறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்க பெண் உள்நோயாளிகளுக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து அரசு மருத்துவமனையில் பிரசவிக்கும் தாய்மார்களுக்கும் இந்த சானிட்டரி நாப்கின் வந்து கொடுக்குறாங்க.
இது வந்து புது யுகம் என்ற பெயரில் வந்து இலவச சானிட்டரி நாப்கின் வழங்கப்படுகின்றன. முன்னாடி வந்து கிராமத்தில் வசிக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. இப்போ வந்து சிட்டியில் இருக்கிற பெண்களுக்கும் 15லேருந்து 49 வயசு வரையில எல்லா பெண்களுக்கும் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா 2018 கண்ணம்மா திட்டம் அப்படின்னு ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக கொண்டு வந்தாங்க. வட சென்னையில் இருக்கிற அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. திட்டத்தில் வந்து அருணாச்சலம் முருகானந்தம் அப்படிங்கிறவர் தயாரித்த ஆவாரம் என்ற பிராண்டில் உள்ள சானிட்டரி நாப்கின் வந்து கொடுக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் 2016, தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் 2016 கொண்டு வந்தாங்க. இது வந்து ப்ரொவைடு ஃப்ரீ அண்ட் குவாலிட்டி ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் டு ஆல், அது தரமான மருத்துவ வசதிகளை இலவசமாக வழங்குவதற்காக கொண்டு வந்தாங்க. கோஆப்ரேஷன் வித் ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி, ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு சங்கத்தோட நிதியுதவி மூலமாக இது பண்ணுறாங்க. இதோட முக்கிய பணிகள் என்னென்னா சிட்டி சைடில் இருக்க ஹாஸ்பிட்டலில் புதிய கட்டிடங்களை கட்டுதல், உயர் சிகிச்சை கருவிகள் வழங்குதல், அடுத்து மனிதவள மேம்பாட்டிற்கு பயிற்சி அளித்தல் போன்ற பணிகளை வந்து இவங்க செய்கிறாங்க. அடுத்து தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் அண்ட் ப்ரோக்ராம், தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் 2019, இது வந்து உலக வங்கி நிதியுதவியோட வந்து செய்கிறாங்க. அனைத்து வயதினருக்கும் சுகாதார நல்வாழ்வு அளித்தல் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தல், ப்ரொவைட் ஹெல்த் கேர் ஃபார் ஆல் ஏஜ் குரூப் டு கண்ட்ரோல் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், தொற்றாத நோய்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் சில்ட்ரன் வெல்ஃபேர் சர்வீஸ், குழந்தைகள் நல சேவைக்கும் இந்த திட்டம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இது வந்து 2021 கொண்டு வரப்பட்டது. ஃபஸ்ட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொண்டு வந்தாங்க. இது வந்து தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க வீட்டுக்கே சென்று மாத்திரை மருந்து கொடுக்கறதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. முக்கியமாக வந்து 45 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கான்னு செக் பண்ணி அவங்களுக்கான மருந்துகளை வந்து கொடுப்பாங்க. பிளட் ப்ரெஷர், சுகர், அதாவது டயபெட்டிஸ் 2 இருந்தாலும் கொடுப்பாங்க. கிட்னி டிசீஸ் இருந்தாலும் அதுக்கான மருந்தும் கொடுப்பாங்க. குழந்தை பிறக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது பிறவி குறைபாடு இருக்கான்னு கண்டறிவாங்க. அடுத்து பிரச்சனை இருக்கவங்கள தொடர் கண்காணிப்பில் வச்சுருப்பாங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா வாலண்டியர்ஸ் 10,969 பெண்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. 1172 மருத்துவமனைகள்லேருந்து டாக்டர் வந்து அப்பப்போ செக் பண்ணி மருந்து கொடுப்பாங்க. அப்புறம் 189 சுகாதார நிலையங்களும் இதுக்காக சப்போர்ட் பண்ணதுக்காக வச்சுருக்காங்க. அடுத்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம், இது வந்து டிசம்பர் 18, 2021 கொண்டு வந்தது. யாராவது சாலை விபத்தில் ஆக்சிடெண்ட் ஏற்பட்டுச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்த ஃபஸ்ட்டு 48 மணி நேரம் வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 48 மணி நேரத்துக்கு மேலே இருந்தாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து கலைஞரின் வருமுன் காப்போம் 2006 கொண்டு வந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா சிறப்பு மருத்துவ முகாம்கள், அதாவது நிறைய கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. முக்கியமான நோய்களுக்கு முதல் கட்ட சிகிச்சை கொடுப்பாங்க. அடுத்து ஃபுல் பாடி செக்கப் பண்ணுவாங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2012, இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருணாநிதி வந்து கொண்டு வந்தார் கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு. இதை வந்து 2012 ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப பெருசாக விரிவான காப்பீட்டு மருத்துவ திட்டமாக கொண்டு வந்தாங்க. இதுக்கான வருமான லிமிட் வந்து 1,20,000 இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 5 லட்சம் வரை காப்பீடு கொடுக்குறாங்க. எந்த கம்பெனி கூடனா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி கூட சேர்ந்து டைஅப்பில் கொடுக்குறாங்க. மொத்தம் வந்து 642 தனியார் மருத்துவமனையிலையும் இந்த இன்சூரன்ஸ் வந்து செல்லும். மொத்தம் வந்து 1090 மருத்துவ சிகிச்சை முறைகள் வந்து இருக்குது. இந்த திட்டம் வந்து 2018 ஜன் ஆரோக்கிய யோஜனா அல்லது ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த திட்டத்தோடு இணைக்கப்பட்டது. இது வந்து ஃப்ரீ சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இன் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல், அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை அளிப்பதற்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா தாய்மார்கள் பாலூட்டும் அறைகள் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து அம்மா ஆரோக்கிய திட்டம், இது வந்து 501 பிரைமரி ஹெல்த் சென்டரில் அவைலபிளாக இருக்குது. 30 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு செக்கப் பண்ணி மாத்திரை மருந்து வந்து கொடுப்பாங்க. அடுத்து அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம் 2018. அடுத்து வந்து 108 ஆம்புலன்ஸ், 108க்கு நம்ம கால் பண்ணால் ஆம்புலன்ஸ் அவசர உதவிக்கு வரும். இது வந்து 2008 கொண்டு வந்தாங்க. அடுத்து மருத்துவ உதவி எண் 104, உமனுக்கு பார்த்திங்கன்னா 181, மருத்துவ உதவி எண் வந்து 104, இது வந்து 2013 கொண்டு வரப்பட்டது. அடுத்து பள்ளிகளில் சுகாதாரம், அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் 1471 மையம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்து நலமான தமிழர் திட்டம், இது வந்து இதய நோய், சர்க்கரை நோய் மற்றும் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துவதற்காக
நலமான தமிழர் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 2010 ஆரம்பித்தது. அடுத்து வாழ்வொளி திட்டம். இது வந்து 1999 பள்ளி மாணவர்கள் உடல் நலத்தை மேம்படுத்த இளம் பருவ மருத்துவமனைகள் வந்து ஸ்கூல்லேயே செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதான் வாழ்வொளி திட்டம். அடுத்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டி எராடிகேஷன் ஸ்கீம்ஸ், வறுமை ஒழிப்பு திட்டங்கள். கவர்மெண்ட் கொண்டு வர எல்லா திட்டமுமே அது வறுமை ஒழிப்பு திட்டங்கள் தான். ஒரு கல்விக்கான திட்டமோ இல்லை வேலைவாய்ப்புக்கான திட்டமோ எது கொண்டு வந்தாலும் ஒரு குடும்பத்தோட வறுமையை தான் போக்கும். ஸோ எல்லாமே வறுமை ஒழிப்பு திட்டங்கள் தான். இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா வறுமைங்கிறது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் குறைவு தான். சரி, கொண்டு வந்த திட்டங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உமன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் 1983. இது பார்த்திங்கன்னா எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபார் உமனுக்காக கொண்டு வந்தது. கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு மூலம் மகளிரின் நிலைமையை மேம்படுத்துதல். இது வந்து ஒரு 4 திட்டங்களை மையப்படுத்தி இருக்குது. தமிழ்நாடு மாநில வாழ்வாதார இயக்கம், இது வந்து 2012 கொண்டு வந்தாங்க. ஊரக பகுதிகளில் வறுமை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம். அடுத்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், பாவர்ட்டி எராடிகேஷன், அதாவது சுய உதவி குழுக்கள் மூலமாக கடன் வழங்கி அவங்களோட வறுமையை போக்குறது. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், இது வந்து நகர்ப்புறம் சிட்டி சைடில், அது வந்து கிராம சைடில். அடுத்து நேஷ்னல் ரூரல் எக்கனாமிக் பிளான் 2019, தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம் 2019, தீன தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா 2014. இது வந்து ஊரக ஏழை இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்காக கொண்டு வந்த திட்டம். 18லேருந்து 35 வயசில் உள்ள இளைஞர்களுக்காக கொண்டு வந்த திட்டம். அடுத்து பார்த்திங்கன்னா வாழ்ந்து காட்டுவோம். இது வந்து புதுசாக கொண்டு வந்த திட்டம் 2022. இது வந்து தமிழ்நாடு கிராமப்புற மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம். 3ஆம் தலைமுறை வறுமை ஒழிப்பு திட்டம். இது வந்து நிலையான வருமானம் வரதுக்காக கொண்டு வர திட்டம். யாராவது பிஸ்னஸ் தொடங்கினா அவங்களுக்காக பேங்க் மூலமாக லோன் கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அடுத்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006. இது ஊரக பகுதிகளில் குளங்களை புதுப்பித்தல், ஊரகத்தில் நூலகம் அமைத்தல், இடுகாடு சுடுகாடு வசதிகள். அடுத்து சமுதாய பள்ளியில் கிரவுண்ட் அமைத்தல், விளையாட்டுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் கொடுக்குது. இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். அடுத்து பார்த்திங்கன்னா சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்கள். இது வந்து வேலை செய்ய முடியாதவங்களுக்காக கொண்டு வந்த திட்டங்கள். ஒவ்வொருத்தருக்கும் 1000 அல்லது 1500 மாதம் கொடுப்பாங்க. மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், விவசாய தொழிலாளர்கள், ஏழை விவசாயிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், திருநங்கைகள், அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஓய்வூதிய திட்டங்கள் வந்து கொடுப்பாங்க. இவ்வளோ நேரம் பொதுவான திட்டங்களை பார்த்தா இனி வந்து எந்தெந்த முதலமைச்சர் ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்கிறத வரிசையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1947 ஓமந்தூரார் ஆட்சியில் கொண்டு வந்த சட்டம். ஆலய நுழைவுச் சட்டம் 1947. இது வந்து அனைத்து சாதியினரும் கோயிலில் உள்ள நீர்நிலைகள், குளம், அந்த பாதை எல்லாத்தையும் பயன்படுத்துவதற்காக கொண்டு வந்த சட்டம் தான் ஆலய நுழைவுச் சட்டம். அடுத்து தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம். இது வந்து 1947 மசோதாவா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து இளம்பெண்கள் பொட்டு கட்டும் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேவதாசி முறையை பற்றி நாம் படிச்சிருப்போம். அதை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்தது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அடுத்து ஓமந்தூரார் ஆட்சியில் தான் நியாய விலை கடைகள் ஓப்பன் பண்ணாங்க, அதாவது ரேஷன் ஷாப். அடுத்து பார்த்திங்கன்னா ஜமீன்தாரி அபாலிஷன் பில், ஜமீன்தாரி முறை ஒழிப்பு மசோதா வந்து 1948 கொண்டு வந்தாங்க. ஓமந்தூரார் ஆட்சியில் தான் தமிழ் வளர்ச்சி கழகமும் தமிழை வந்து ஆட்சி மொழியாகவும் அறிவித்தாங்க. அடுத்து PS குமாரசாமி ராஜா, இவரோட ஆட்சி பார்த்திங்கன்னா 1949லேருந்து 1952 வரை. இவர் வந்து இனாம் நிலங்களுக்கு பட்டா கொடுத்தாரு. இனாம் நிலங்கள்னால் முஸ்லீம் நிலத்துக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம் தான் இனாம். இது வந்து டெல்லி சுல்தான் காலத்தில் மன்னர்கள் வந்து முஸ்லீம் கோயில்களுக்காக கொடுத்தாங்க. அடுத்து மதுவிலக்கு 1947 கொண்டு வந்தார். அடுத்து கிராமப்புற வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தார். அடுத்து மதராஸ் பஞ்சாயத்து ஆக்ட் 1949. 1949க்கு முன்னாடி வர பார்த்திங்கன்னா நீதித்துறையும் ஆட்சித்துறையும் ஒரே ஆள்கிட்ட தான் இருந்தது. அதை தனித்தனியாக பிரித்தது பார்த்திங்கன்னா குமாரசாமி ராஜா. 1948 கொண்டு வந்த ஜமீன்தாரி ஒழிப்பு மசோதாவை இவர் வந்து சட்டமாக்கினார். அடுத்து ராஜாஜி 1952லேருந்து 54 வரை முதலமைச்சராக இருந்தார். இவர் வந்து டெனன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டு வந்தார், அதாவது உழவர் பாதுகாப்பு சட்டம். அடுத்து கைத்தறி குழுமங்கள் ஹேண்ட்லூம் போர்ட்ஸ் அமைச்சார். அடுத்து காதி மற்றும் கிராம தொழில்களுக்காக ஒரு கமிஷனை நியமித்தார். அடுத்து புது கல்விக் கொள்கையை வந்து கொண்டு வந்தார். இது வந்து மாணவர்கள் வந்துட்டு படிச்சுட்டு மீதி நேரம் போக ஏதாவது ஒரு குடும்ப தொழிலை கற்றுக்கணும்னு சொன்னார். அதுதான் குலக்கல்வி அல்லது சாதி கல்வி என்று சொல்லப்படுது. இதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்ததுனால இவர் வந்து ஆட்சியை திறந்தார். இவரோட ஆட்சி தான் பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலம் வந்து 1953ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது.
அடுத்து காமராஜர் ஆட்சி. இவரோட ஆட்சியில பார்த்தீங்கன்னா, நெறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. முக்கியமா கொண்டு வந்தது மதிய உணவு திட்டம் 1955. இவரோட கொள்கை என்னன்னா, சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. அதாவது சோசியலிச பாணி சமுதாயம், எல்லாரும் சமம் அப்படிங்கிற கொள்கையை தான் இவரு ஃபாலோ பண்ணாரு. அப்புறம் பள்ளி சீருடை திட்டத்த கொண்டு வந்தாரு. காமராஜர் வந்து நெறைய முக்கியமான சட்டங்கள கொண்டு வந்தாரு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, பள்ளி சீருடை திட்டம், பைக்காரா மின் உற்பத்தி திட்டம் நீலகிரி, பைக்காரா எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட், அடுத்து குந்தா பிளான், குந்தா திட்டம், அடுத்து மெட்ராஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட், சென்னை நில சீர்திருத்த சட்டம் 1955, அடுத்து சென்னை பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம் 1955. இந்த 2ம் பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்காக கொண்டு வந்தது சட்டம். எல்லா முதலாளிகளும் பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்ச உடனே பண்ணைய விட்டு விரட்டுவாங்க. அப்படி போகக்கூடாது. அதுக்காக அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற சட்டம் கொண்டு தான் இந்த சட்டம். அடுத்து நெறைய தொழிற்பேட்டைகள் அமைச்சாரு. அது வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஐஐடி மெட்ராஸ் இவரோட ஆட்சியில தான் சென்னைக்கு வந்துச்சு. அடுத்து டீச்சர் பென்ஷன் ஸ்கீம் ஆசிரியர் ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினார். அடுத்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தை வந்து காமராஜர் கொண்டு வந்தார். அடுத்து அண்ணாதுரை சிஎன் அண்ணாதுரை அவரோட ஆட்சி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கு வந்ததுமே வந்து எந்த அரசு அலுவலகங்களையும் கடவுளோட படங்கள வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாரு. இவரோட கொள்கை பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் சோசியலிசம் அறிவியல் பூர்வமான சமத்துவம். அதுதான் இவரோட கொள்கை. இவர் வந்து படி அரிசி அப்படிங்கிற ஒரு திட்டத்த 1967 கொண்டு வந்தாரு. ரூபாய்க்கு 1 படி அரிசி. இவரோட ஆட்சியில கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, சேலம் ஸ்டீல் பிளான்ட், சேலம் எஃகு ஆலை, தூத்துக்குடி துறைமுகம், அடுத்து வீராணம் குடிநீர் திட்டம் 1967. அடுத்து 1967 ஜூலை மாதத்து வந்து தொழில் எழுச்சி நாளாக கொண்டாடினார். அடுத்து சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் கொண்டு வந்தாரு 1968. முன்னாடி பார்த்தீங்கன்னா, சென்னை மாநிலமா இருந்தத தமிழ்நாடு அப்படின்னு 1967 ஒரு மசோதா கொண்டு வந்து 1969 ஜனவரி 14 முதல் தமிழ்நாடு என பெயர் மாற்றினார். அடுத்து சிஎம் வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படின்னு ஒரு திட்டத்த வந்து கொண்டு வந்து பிரச்சனைகள் ஏற்படும்போது அந்த நிதியிலிருந்து மக்களுக்கு வந்து இழப்பீடு குடுத்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, முதல் உலக தமிழ் மாநாடு வந்து 1966ல குயிலாலம்பூர், மலேசியால நடந்துச்சு. அண்ணாதுரை வந்து 2வது உலக தமிழ் மாநாடு 1968ல சென்னையில நடத்தினாரு. அடுத்து அண்ணா, அவர் வந்து திராவிட காந்தி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சித்திரை 1 வந்து தமிழ் புத்தாண்டா ஆக்குனது வந்து அண்ணாதுரை தான். இவர் வந்து 2 லாங்குவேஜ் கொள்கையை தான் ஃபாலோ பண்ணாரு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுல 2 லாங்குவேஜ் கொள்கை தான் இருக்குது. அதாவது சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற வார்த்தையை வந்து வாய்மையே வெல்லும் அப்படின்னு மாத்துனாரு. அண்ணாவோட கொள்கை தான் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் கூட அவரோட கொள்கையை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எம்ஜி ராமச்சந்திரன் ஆட்சி. இவர் வந்து 10+2+3 அப்படிங்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்தாரு. அடுத்து அண்ணா பல்கலைக்கழகம் சட்டம் 1978. அடுத்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டி 1981, கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டி 1982, கொடைக்கானல் அன்னை தெரசா யூனிவர்சிட்டி 1982, அழகப்பா யூனிவர்சிட்டி 1985. காமராஜரோட ஆட்சியில பள்ளி கல்விக்கான திட்டம் கொண்டு வந்து எல்லாரையும் ஸ்கூல் படிக்க வச்சாரு. எம்ஜிஆர் வந்து எஜுகேஷனுக்காக நிறைய கொண்டு வந்து எல்லாரையும் ஹையர் எஜுகேஷன் படிக்க வச்சாரு. இவரோட ஆட்சியில பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத்து சீர்திருத்தம் செய்யப்பட்டது 1978ஆம் ஆண்டு. அடுத்து கர்ணம், முன்சிப் இங்கே இது வந்து கிராமத்தில இருந்த பதவி ஒழிக்கப்பட்டு விஏஓ பதவி வந்து கொண்டு வரப்பட்டது. எம்ஜிஆர் வந்து மதுரையில 5வது உலக தமிழ் மாநாட்டத்தை வந்து நடத்தினாரு 1981ல. அடுத்து இவர் கொண்டு வந்த முக்கியமான திட்டம் சத்துணவு திட்டம் 1982. அடுத்து எம்ஜிஆரோட ஆட்சியில 1986ல சட்ட மேலவை வந்து கலைக்கப்பட்டது. அபாலிஷன் ஆஃப் எம்எல்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் வந்து தெலுங்கு கங்கா பிளான் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதாவது ஆந்திரால உள்ள ஸ்ரீசைலம் அப்படிங்கிற நீர்த்தேக்கத்திலேருந்து சென்னை பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு தண்ணி கொண்டு வந்தாரு. மொத்தம் 406 கிலோமீட்டருக்கு கால்வாய் அமைச்சு தண்ணி கொண்டு வந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா, கருணாநிதி ஆட்சி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, பரம்பிக்குளம் ஆழியாறு உடன்படிக்கை வந்து நிறைவேற்றினார். அதாவது தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்குள்ள நீர் உடன்படிக்கை வந்து 1969ஆம் ஆண்டு நிறைவேற்றினார். அடுத்து கள்ளக்குடி அப்படிங்கிற ஊர் வந்து பழங்காநத்தம் என்று வந்து பெயர் மாற்றப்பட்டது 1969ஆம் ஆண்டு. அடுத்து தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் வந்து 1970ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இவரோட ஆட்சியில் தான் மாநில திட்டக்குழு 1971ஆம் ஆண்டு உருவாக்கினார். இது வந்து சென்ட்ரலில் நிதி இயக்குமதி மாநில திட்டக்குழு. இதில் வந்து முதலமைச்சர் தான் தலைவர். அடுத்து பிச்சைக்காரர்களுக்காக மறுவாழ்வு திட்டம் ஒன்று கொண்டு வந்தார். கருணாநிதியோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, கை ரிக்ஷா வந்து சைக்கிள் ரிக்ஷாவாக மாற்றப்பட்டது. அதாவது கை ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருந்தவங்கள்ட்ட வந்து அதை வாங்கிட்டு கவர்மெண்ட்டே மானிய விலையில் சைக்கிள் ரிக்ஷா கொடுத்தாங்க. அடுத்து இவர் வந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்காக கருணை இல்லம் வந்து கொண்டு வந்தார்.
அந்த காலத்தில் வந்து தமிழ்நாடு ரொம்ப பஞ்சத்தில் இருந்ததுனால வருமானம் வந்து கவர்மெண்ட்டுக்கு குறைஞ்சிட்டு. ஸோ மதுவிலக்கு ரத்து, அந்த மதுவிலக்கை வந்து ரத்து பண்ணிவிட்டு 1971ஆம் ஆண்டு வந்து மது விற்கிறதுக்கு அனுமதி அளித்தார். அது வந்து 1971ஆம் ஆண்டு. அடுத்து இந்தியாவிலேயே முதன் முறையாக மாநில சுயாட்சி தீர்மானத்தை கருணாநிதி அரசாங்கம் தான் நிறைவேற்றியது. 1976ஆம் ஆண்டு கச்சத்தீவு வந்து ஸ்ரீலங்காட்ட ஒப்படைக்கப்பட்டது. அடுத்து அரசு போக்குவரத்து கழகம் வந்து 1972 உருவாக்குனார். 1996க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாவட்ட தலைநகர்லாம் வந்து ஒவ்வொரு தலைவரோட பேரில் தான் இருந்துச்சு. திருநெல்வேலி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கட்டபொம்மன் அப்படின்னு இருந்துச்சு. இப்படி பேரை வச்சே நிறையா ஊரில் ஜாதி சண்டை உருவாயிட்டு. இப்போ சென்னையில் ஒரு ஜாதி கலவரம் உருவாச்சு. அங்கே ஒரு ஆள் போனார், எந்த ஊருன்னு கேட்டால் திருநெல்வேலி கட்டபொம்மன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேரை சொல்லப்போ ஜாதி சண்டை அதிகமாயிட்டு. அதனால் வந்து மாவட்ட பெயர் வந்து அந்த தலைநகர் ஊர் பேர் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஈரோடு பெரியார் அப்படின்னு இருந்துச்சு. அந்த பெரியாருங்கிற பேரை தூக்கிட்டு ஈரோடுன்னு மட்டும் வச்சுருக்காங்க. அப்புறம் 1997ஆம் ஆண்டு சமத்துவபுரம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஊரில் எல்லா ஜாதியினரும் வசிக்கிறதுக்காக ஒரு வீட்டு வசதி திட்டம் தான் இந்த சமத்துவபுரம். முதல்ல பார்த்திங்கன்னா 1998ல் மதுரை மேலக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் பெரியார் சமத்துவம் வந்து உருவாக்கப்பட்டது, சமத்துவபுரம். அடுத்து 1999ஆம் ஆண்டு உழவர் சந்தை கொண்டு வரப்பட்டது. இதில் வந்து விவசாயிகள் வந்து எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல் நேரடியாக அவங்களே பொருட்களை விற்க மாதிரி இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. மோஸ்ட்லி எல்லா மாவட்டத்துலேயுமே இந்த உழவர் சந்தை இருக்குது. ஃபஸ்ட்டு மதுரையில் தான் கொண்டு வந்தாங்க. அடுத்து இவரோட ஆட்சியில் முக்கியமானது பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சிலை 2000 வருடம். அடுத்து மெட்ராஸ் வந்து சென்னையாக பெயர் மாற்றப்பட்டது 1996. அடுத்து விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், உலக தமிழ் இணைய பல்கலைக்கழகம், வேர்ல்டு தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி. அடுத்து ஏழை பெண்கள் இலவச திருமண உதவி திட்டம். அடுத்து நமக்கு நாமே திட்டம் 1997. இது வந்து சுய உதவி குழுக்கள் மூலம் கடன் வழங்கப்பட்டு அவங்க வந்து ஏதாவது தொழில் செஞ்சு அவங்களுக்கு அவங்களே அப்படிங்கிற மாதிரி திட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்து நெஞ்சுக்கு நீதி. அடுத்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006, இது முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்து வண்ண தொலைக்காட்சி பெட்டி 2006. அடுத்து வருமுன் காப்போம் திட்டம் 2006. இதில் வந்து பார்த்திங்கன்னா இலவச மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் எந்த நோய் இருக்குதுன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் வருமுன் காப்போம் திட்டம். அடுத்து கருணாநிதி அவர்கள் வந்து 2006ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் மெடிக்கல் படிக்கிறதுக்குள்ள என்ட்ரன்ஸை வந்து கேன்சல் பண்ணார். அடுத்து 2006ஆம் ஆண்டு மதிப்பு கூட்டு வரி, அதாவது வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து கொண்டு வந்தார். எல்லா உணவுப் பொருட்களுக்கும் மதிப்பு கூட்டு வரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அடுத்து 2008ஆம் ஆண்டு 108 அவசர ஆம்புலன்ஸ் சேவையை கொண்டு வந்தார். அடுத்து கலைஞர் காப்பீட்டு திட்டம் 2009ஆம் ஆண்டு கொண்டு வந்தார். இதுக்கான வருமான வரம்பு வந்து பார்த்திங்கன்னா 72,000க்குள்ளே இருக்கணும். ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆனாலோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய அறுவை சிகிச்சை பண்ணணுனாலோ கவர்மெண்ட்டே அதுக்கான ரூபாவை பே பண்ணும். அதுதான் கலைஞர் காப்பீட்டு திட்டம். அடுத்து உலக தமிழ் செம்மொழி மாநாடு, இது வந்து கோவையில் 2010ஆம் ஆண்டு நடத்தினார். அடுத்து சமச்சீர் கல்வி, முந்தி வந்து இங்கிலீஷ் மீடியம் தனி மெட்ரிகுலேஷன் சிலபஸ், தமிழ் மீடியம் சிலபஸ்னு இருந்துச்சு. அதை ஒன்றாக்கி சமச்சீர் கல்வியாக 2009ஆம் ஆண்டு கொண்டு வந்தார். அடுத்து அண்ணா நூற்றாண்டு விழா நூலகம் 2010. அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், இந்தியாவிலே முதல் சட்ட பல்கலைக்கழகத்தை வந்து கருணாநிதி தான் கொண்டு வந்தார் 1997. அடுத்து 1999ஆம் ஆண்டு ஐடி டெக்னாலஜி வளரணுங்கக்காண்டி டைடல் பார்க்கை உருவாக்குனார். அடுத்து உள்மாநில நதிநீர் இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தார். அடுத்து வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களோட ஆட்சியில் பார்த்திங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டம் 1992. ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள் டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல் 1992. இன்டிகிரேட்டட் சோசியல் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், ஒருங்கமைந்த சமூக பாதுகாப்பு திட்டம், ஏழை மக்களுக்கு வாழ்க்கை பாதுகாப்பு அளிக்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்து உடல் ஊனமற்றோர் மறுவாழ்வு இயக்குநரகத்தை வந்து கொண்டு வந்தாங்க, அதாவது அவங்களுக்குன்னு தனி இயக்குநரகத்தை உருவாக்குனாங்க. அடுத்து மொத்தமாக ஒரு 18 அம்ச திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்து ஸ்கூல் பசங்களுக்காக இலவச இரு சக்கர வண்டி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிளான், மழைநீர் அறுவடை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. எல்லா வீட்டு மாடியிலிருந்தும் கீழே போகிற தண்ணியை வந்து ஒரு தொட்டி கட்டி மழைநீர் அறுவடைக்காக கொண்டு வந்தாங்க. அடுத்து அனைத்து மகளிர் காவல் நிலையம் 1992ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அடுத்து மாநில நிதி ஆணையம், அதாவது ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிட்டி, இது வந்து 1994ஆம் ஆண்டு கிராம பஞ்சாயத்து மூலமாக வந்து அதாவது கிராம திட்டங்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் நிதி அளிக்கிற மாதிரி இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்து செல்வி ஜெயலலிதா வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி 2002 கொண்டு வந்தாங்க, அதாவது தகவல் தொழில்நுட்ப கொள்கை அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து 2002லேயே உருவாக்கியிருந்தாங்க.
அப்புறம் 2023ல தமிழ்நாடு புதிய தொழில் கொள்கை அப்படின்னு தொழில் தொடங்குறதுக்காக ஒரு கொள்கையை உருவாக்குனாங்க. அடுத்து நமது கிராமம் அப்படின்னு 2004ல ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த இதில பார்த்தீங்கன்னா, கிராமங்கள்ல தெரு விளக்குகள், சிமெண்ட் பாதைகள், வறுமை ஒழிப்பு, கிராம சுகாதாரம், குழந்தை கொலையை தடுக்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுதான் நமது கிராமம். அடுத்து புதுவாழ்வு திட்டம் 2005. இது பார்த்தீங்கன்னா, பெண்கள் அதிகாரம் மற்றும் வறுமை ஒழிப்புக்காக கொண்டு வந்தாங்க. முக்கியமா இது வந்து வறுமை ஒழிப்புக்காக கொண்டு வந்த திட்டம். உலக வங்கி நிதியுடன் சேர்த்து இத கொண்டு வந்தாங்க. அம்மா உணவகம், அதாவது குறைந்த விலையில எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. அடுத்து விலையில்லா மடிக்கணினி, லேப்டாப்பு ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்காக 2012ல கொண்டு வந்தாங்க. அடுத்து விலையில்லா மிக்ஸி, கிரைண்டர், அம்மா ஆரோக்கிய திட்டம், அம்மா உப்பு, அடுத்து விஷன் 2023 பார்வை 2023 அப்படின்னு லாங் டேர்மா அப்பயே ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்து நியூ மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2014, புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2014, அம்மா ஆரோக்கிய திட்டம் 2014, அடுத்து அம்மா திட்டம் 2013, தாய் திட்டம் 2011 அப்படின்னு நிறைய திட்டங்கள் வந்து ஜெயலலிதா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் வந்து நாம எல்லாம் ஒரு வரிசையா பார்த்தோம். இது வந்து அதிலேருந்து விடுபட்டது கடைசியா தான் பார்த்தேன். ஸோ இது ஒரு 15 திட்டம் இருக்கு. அதையும் நீங்க பார்த்துக்கிடுங்க. அடுத்து டிஎன் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் 2021, தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 2021. இதில பார்த்தீங்கன்னா, கொரோனாவால நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் வேலை வழங்கும் திட்டம் தான் இந்த திட்டம். இத பரிந்துரைத்த கமிட்டி பார்த்தீங்கன்னா, சி. ரங்கராஜன் கமிட்டி. இது தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா, நாட்டிலேயே முதல் முறையா திருநங்கைகளுக்காக ஒரு நல வாரியத்த கொண்டு வந்தாங்க. 2006ல. திருநங்கைகளுக்காக நிறைய திட்டம் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் அடையாள அட்டை குடுத்துருக்காங்க. அடுத்து ரேஷன் கார்டு, குடும்ப அட்டை குடுத்துருக்காங்க. அடுத்து வீட்டுமனை பட்டா, அது இலவசமா வீட்டுமனை பட்டா குடுத்துருக்காங்க. அவங்களுக்குன்னு குடியிருப்பு வசதி செஞ்சு குடுக்குறாங்க. அவங்க சுயமா சம்பாதிக்கிறதுக்காக இலவசமா தையல் இயந்திரம் குடுக்குறாங்க. அடுத்து அவங்க வந்து டிகிரி படிக்கிறதுக்காக உயர்கல்வி தொகை குடுக்குறாங்க. சுயதொழில் தொடங்குறதுக்காக மானியம் பார்த்தீங்கன்னா, 20,000லேருந்து 50,000 வரை குடுக்குறாங்க. அடுத்து பேருந்தில இலவச பயணம் அளிக்கிறதுக்காக ஒரு ஐடி கார்ட்லாம் குடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து 40 வயசுக்கு மேல மாசம் மாசம் ரூ. 1000 ஓய்வூதிய திட்டமா குடுத்துட்ருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா செயல்படுற திருநங்கையர்களுக்கு பார்த்தீங்கன்னா, மாநில அரசு வந்து விருது குடுக்குறாங்க. ரூ. 1,00,000 ப்ளஸ் சான்றிதழ் குடுக்குறாங்க. ஏப்ரல் 15 திருநங்கையர் தினமா கொண்டாடப்படுது. அடுத்து திருநங்கையருக்காக 3ஆம் பால் செயலி அப்படிங்கிற ஒரு ஆப்ப 2021ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் தேர்ட் ஜெண்டர் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்ப கொண்டு வந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம். இது வந்து சிறுபான்மையினருக்காக கொண்டு வந்திருக்காங்க 1999ல. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினர் வந்து வியாபாரம் மற்றும் தொழில் செய்வதற்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதற்காக இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் 1989ல கொண்டு வந்திருக்காங்க. முஸ்லிம்களுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் 1958ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அடுத்து அவங்க வந்து ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்காக 1958லேயே அதுக்குன்னு ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜெருசலேம் புனித பயணத்துக்கு கிறிஸ்டின் செல்வதற்காக ரூ. 37,000 நிதியுதவி குடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்காக நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. எஜுகேஷனல் ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகை, அடுத்து வேலைவாய்ப்பு திட்டம், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தையல் இயந்திரம் வழங்குதல், அடுத்து உபகரணம் வழங்குதல், எக்யூப்மெண்ட் அவங்களுக்குன்னு சைக்கிள், இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கு குடுக்குறாங்க. அடுத்து உதவித்தொகை நிறைய குடுக்குறாங்க. அடுத்து பயணச் சலுகை டிராவல் அலவன்ஸ் அவங்களுக்கு 75% வரை மானியமா குடுக்குறாங்க. நாட்டிலேயே ஃபர்ஸ்ட்டா தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலன் வாரியம் வந்து தமிழ்நாட்டில அமைச்சிருக்காங்க. அடுத்து அவங்களுக்கு திருமண உதவித்தொகை குடுக்குறாங்க. டிகிரி முடிச்சவங்களுக்கு 50,000 ப்ளஸ் 8 கிராம் தங்கம். 12த் வரை படிச்சவங்களுக்கு 25,000 ப்ளஸ் 8 கிராம் தங்கம் குடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சமூக நல வாரியம் 1954ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். தமிழ்நாடு சோசியல் வெல்ஃபேர் போர்டு, ஒரு சேர்மன் மற்றும் 15 உறுப்பினர்கள். அடுத்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் முன்னேற்றத்துக்காக இத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் 2005ல கொண்டு வரப்பட்டது. அடுத்து 1961ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் உருவாக்கப்பட்டது. அடுத்து தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் வந்து 1970ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அரசு அனாதை இல்லங்கள் சத்யா அம்மையார் அப்படிங்கிறவங்க பெயரில் வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து சிவகாமி அம்மையார் அவங்க பெயரில் பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா, சுபமதி சுய உதவிக்குழு அப்படின்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சு, துப்புரவு தொழிலாளர்களுக்காக சுய உதவிக்குழு அமைத்து மானியத்துடன் கடன் வசதி பெறதுக்காக அந்த குரூப்பை உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில சுய உதவிக்குழுக்கள் வந்து 1989ஆம் ஆண்டுல உருவாக்கப்பட்டது.
ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட திட்டங்கள் பார்த்தாச்சு. இது மட்டும் படித்தாலே தமிழ்நாடு திட்டங்கள் பற்றி கேட்குறதுல 90% கொஸ்டின் வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நீங்கள் வேணால் ஓல்டு கொஸ்டின் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் மின் ஆளுகை கவர்னன்ஸும் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வீடியோவில் சேர்க்கிறதா சொல்லியிருந்தேன். இதுக்கே டைம் ஆகிட்டு சாரி. அடுத்த வீடியோவில் மீதி உள்ள யூனிட் 9 டாப்பிக்கை நாம் கவர் பண்ணிடலாம். இந்த 45 வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.